அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் லாங் வீடியோஸ் போட்டதில்லை. அதுவும் எந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோவும் கண்டென்ட்டாக போட்டதே கிடையாது. யூஸ்வலாக வந்து சாதாரணமாக இந்த மாதிரிலாம் பேசணும்னு நினச்சது இல்லைங்க. ஆக்சுவலி இது வந்து நேற்று நடந்த விஷயம் சாதாரண விஷயமும் இல்லை. இதை பற்றி பேசுகிறேன்னா எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. நேற்று நைட்டே வீடியோஸ் போட்டிருக்கணும். நான் ஆக்சுவலி ஷூட்டுக்கு போயிட்டேன். கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்று மட்டுமே 40 பேர் இறந்துருக்காங்க. இப்போதைக்கு தெரிஞ்சது. இன்னும் 100 பேருக்கு மேலே கவலைக்கிடமாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இதில் அந்த 40 பேரில் 8 பேர் குழந்தைங்க. 8 குழந்தைங்க. 8 குழந்தைங்க இறந்ததுக்கு யார் மேலே காரணம் சொல்ல முடியும்? நான் அந்த அந்த பிரச்சாரம் பண்ண கட்சி தலைவரை சொல்லவா, இல்லை அதுக்கு அனுமதி கொடுத்த கவர்மெண்ட்டை சொல்லவா, இல்லை அங்கே போய் நின்ன மக்களை சொல்லவா, அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த பேரண்ட்ஸு அவங்கள சொல்லவா? யாரை குறை சொல்கிறது தெரியல. நம்ம மக்கள் வந்து ஒரு கண்மூடித்தனமாக ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் யோசிக்க முடியுது. அந்த குழந்தைங்களோட அந்த குழந்தைங்களை காணோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா தேடும்போது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா அழுகையும் வருது, அவங்க மேல திட்டணும் கோபமும் வருது. இதுக்கு பத்தி நான் என்ன சொல்றது எனக்கே புரியல. ஏன் அப்படி அந்த குழந்தைங்களை கூட்டு போய் அவங்க அந்த ஒரு கூட்ட நெரிசல்ல கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு அந்த ஒரு தலைவரோ இல்ல ஒரு நடிகரோ அவரை பார்த்து சந்தோஷப்படுத்தணும்ன்றதுல உங்களுக்கு அப்படி என்ன ஆர்வம், என்ன ஆசை, அப்படி என்ன நடந்து சாதிச்சிட்டீங்க? அதுல அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னே தெரியாதுங்க. அதை ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டீங்களா? பேசிக்கா இதெல்லாம் நீங்க நார்மலா யோசிக்கிறதுனால படிச்சவங்களா இருங்க, படிக்காதவங்களா இருங்க, யார் வேணாலும் இருங்க, இது நார்மல் ஒரு பேசிக். இது உங்களுக்கு தெரியாதான் இருக்குமா? ஒரு சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தை தூக்கிட்டு போனீங்கன்னா அந்த குழந்தைக்கு யாருன்னு தெரியுங்களாங்க? பேச முடியுமா? அது பாக்குதா அவங்கள அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? மக்கள் வந்து ரொம்ப வந்து அப்படியே ஒரு ஸ்டார்டமோட மோகத்திலயோ இதுலயோ மாட்டிக்கிட்டீங்களா, இல்லை ஒரு தலைவர்ன்றதுனால மாட்டிக்கிட்டீங்களா? இல்ல ஒரு கட்சி தொண்டரே இருந்துட்டாரு அப்படின்னா அவர் அவங்க கட்சிக்காக போனாரு, அவர் கட்சி மாநாடு பார்க்க போறாரு, இல்ல கட்சி பிரச்சாரம் பார்க்க போறாரு, இறந்துட்டாருன்னு ஓகே அந்த பக்கம் சொல்லிட்டு போயிடலாம். இல்ல அவ்வளவு கூட்டத்துல அவரே வந்து யாரையும் வந்து கஷ்டப்படாதீங்க, யாரும் வராதீங்க, முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை அவாய்ட் பண்ணுங்க, அவங்களே தான் நாங்க சொல்றீங்க, எல்லாருமே தான் நீங்களே சொல்றீங்க இல்லைங்க. அப்புறம் என்ன அவரே சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்குங்க கூட்டிட்டு போறீங்க? உங்களுக்கு எல்லாருக்குமே பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், உங்களுக்கு வந்து அவர் ஆக்டர் இல்ல வந்து எலெக்ஷன் டீம் லீடர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது, போய் பார்க்கணும், என்னுடைய இவர் தான் வந்து எல்லாமே அப்படி நினைக்கிறீங்க, போங்க. யாருமே வந்து யாரு மேலேயும் தப்பு சொல்லலைங்க. உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய அது வந்து தனிப்பட்ட கருத்து, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, விருப்பம். நீங்க வந்து போங்கங்க. அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு பேரண்டா என்னங்க பண்ணிட்டீங்க? அந்த பேரண்டா அந்த குழந்தைய கூட்டு போயிட்டு உங்களால அங்க என்னங்க சாதிக்க முடிஞ்சிச்சு? அதை சொல்லுங்க. இல்ல நைட்ல இருந்து வீடியோஸ் அந்த போட்டோஸ் வலைதளங்கள் எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இந்த இன்சிடென்ட் தெரியாதுங்க. நைட் வந்து எல்லாருமே நாங்க சாப்பிட்டுட்டு படுத்து ஆக்சுவலா லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து ஆக்சுவலா நார்மலா கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மனசு சரியில்லை, வீடியோ எடிட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணாரு. ஃபீல் பண்ணும் போது எங்களுக்கு வந்து அது ரொம்ப 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 கஷ்டமா ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி கஷ்டமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து எல்லாருமே நாங்க ஒரு குரூப்பா இருக்கோம். எழுந்த உடனே நாங்க ஆக்சுவலா எல்லாருமே அதுல வந்து மார்னிங் சொல்லுவோம். அந்த ஒரு குரூப்ல எல்லாருமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது எனக்கு மனசு அவ்வளவு கஷ்டமாயிருச்சு. என்ன ஒரு குழந்தையா இருந்தாலுமே நார்மலா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு குழந்தை பெண் பிள்ளைன்னா எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் ஒரு குழந்தை பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், அந்த குழந்தைய ஒரு தகப்பன் வந்து கையில வாங்கும்போது அதனுடைய ரியாக்ஷன் வந்து சொல்ல முடியாத என்னுடைய லைஃப் உலகமே இதுதான் அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தைய வந்து ஒரு பேரண்ட் வாங்குவாங்க கையில. அந்த ஒரு குழந்தைய இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணது என்னன்னா, குரூப்ல அந்த ஒரு குழந்தைய வந்து கையில தூக்கிட்டு அந்த கதறலோட அந்த ஒரு பேரண்ட் ஓடுறாருங்க. அது பார்க்க சொல்ல உண்மையா மனசு மார்னிங் ரொம்ப இதுவாயிருச்சு. காலையிலே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இதுல எனக்கு இருக்க கஷ்டமே என்னன்னா, ஒரு தொண்டை இறந்துட்டாருன்னா கூட அனுதாபம் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு ஒரு பெண்மணியோ இல்ல பெண்மணி கூட இருக்கட்டும், அவங்க ஆசை ஒரு ஆக்டரை பார்க்க போறாங்க, அவங்களோட ஃபேனு இது மாதிரி சொல்லிட்டு போறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட ஏதோ ஒன்று யோசிக்கலாம். ஆனா ஒரு பச்சிலம் குழந்தை, அந்த ஒரு 1.5 வயசு குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை கூட்டத்துல கீழே மிதிப்பட்டு சாவுதுங்க. அப்படி அந்த குழந்தைய அது தெரியாதா? ஒரு ஒரு பேசிக் சென்ஸ் இல்லையா? என்ன ஒரு இதுக்குங்க நீங்க குழந்தை பெத்துக்கிறீங்க? எனக்கு அது புரியல. என்னடா காட்டமா சொல்றானேன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படி எதுக்கு அந்த குழந்தை பெத்து வளர்க்கணும்?
அப்படி ஒரு ஸ்டார்டம் இருக்குன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெற்றுக்காம நீங்க அங்க பக்கம் போயிருக்கலாம். ஒரு ஃபேன் கூட தான் வாழ்வேன்னு போயிருக்கலாம். எதுக்கு வரீங்க? ஒண்ணுமே இல்ல. ஒரு திருவிழாக்கு போனோம்னாவே அங்க நிறைய கூட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க பேரண்ட் எல்லாருமே யோசிப்பாங்க. ஆக்சுவலா ஒரு பேரண்ட்டுக்கு இருக்கிற அக்கறை வந்து அடுத்த ஒரு பர்சனுக்கு இருக்காதுன்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த ஒரு பேரண்டா இருந்துட்டு உங்களுக்கு எப்படிங்க அதை யோசிக்காம போனீங்க? அந்த ஒரு 1.5 வயசு குழந்தையெல்லாம் எப்படிங்க தூக்கிட்டு போறீங்க? எந்த ஒரு ரீசனால தூக்கிட்டு போறீங்க? அந்த 1.5 வயசு குழந்தைக்கு யாருன்னு தெரியுமா? இல்ல எதுக்காக அங்க நீங்க தூக்கிட்டு போயிருக்கீங்கன்னு தெரியுமா? என்ன ரீசன்? நீங்க தூக்கிட்டு போற ரீசன் என்னவா இருக்கும்? இதுக்கு நாங்க உண்மையா என்னுடைய கருத்தா நான் சொல்றதுன்னா பேரண்ட்ஸ் மேலதான் முழுக்க முழுக்க நான் தப்பு சொல்லுவேன். என்னுடைய கருத்தா நான் சொல்றது அது மட்டும் தான் சொல்லுவேன். மத்த யாரையுமே நாங்க குற்றம் சொல்ல முடியாது. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நீங்களே கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கட்சியோ ஒரு எதிர்கட்சியோ இல்ல மாநாடு நடத்த கொடுத்த கவர்மெண்டோ ஏதோ ஒண்ணு நான் 3வது மனுஷன் மேல என் பணியை போட முடியாதுங்க. என் குழந்தைய நான் பாத்துக்கணும். நான் தான் பாத்துக்கணும். நான் எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு பொருட்காட்சிக்கு போறணும், பீச்சுக்கு இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் போனோம்னு வச்சுக்கோமே, இந்த காணும் பொங்கல் அன்னைக்கெல்லாம் பீச்சுக்கு மெரினா பீச்சுக்கு போகவே முடியாது, அவ்வளவு கூட்டமா இருக்கும். அந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல என் குழந்தைய கூப்பிட்டே போக மாட்டேன். எதுக்காக? மூட்டு நான் அதுக்காக இல்ல. அந்த கூட்ட நெரிசல்ல என் கை தவறி கொஞ்சம் ஒரு செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா என் குழந்தைய போய் காணாம போயிட்டு நான் தேடி அலையணும். ஒருத்தரை பார்க்க முடியாது, பண்ண முடியாது, ஒரு இடத்துக்கு போக முடியாதுன்றது கிடையவே கிடையாதுங்க லைஃப்ல. சரியா? என்னைக்கு வேணாலும் எந்த ஒரு பர்சன் வேணாலும் பார்க்கலாம். அதுக்கு நம்மளுடைய உயிர் வந்து நமக்கு சேஃபா இருக்கணும். அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் எனக்கு எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் தாங்க மார்னிங்ல இருந்து உண்மையா எனக்கு அவ்வளவு கோவம் வர விஷயமே அந்த ஒரே ஒரு ரீசன் தாங்க. பேரண்ட் அப்படி என்ன ஒரு ரீசனால அந்த குழந்தைய கூட்டு போனீங்க? எனக்கு அகைன் நான் கேட்கிற ஒரே கொஸ்டின் அதுதான். எதுக்காக கூட்டு போனீங்க? அந்த குழந்தை கூட்டு அவங்களை கேட்டா என்ன சொல்லிருப்பாங்க? வீட்டுல பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நான் தனியா குழந்தைய விட்டுட்டு போக முடியாது, அதனால கூப்பிட்டுட்டு நான் இதுக்கு போனேன், விஜய பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு விஜய் சார் ஒண்ணு உங்களை வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு நீங்க வந்து குழந்தைய விட யாரும் சொல்லலையே. அவரே சொல்லல. அவரே வேணாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டாரு. மத்த யாரா வந்து நீங்க குழந்தை போயிட்டு இந்த கட்சிக்கு வந்தே ஆகணும்னு யாருங்க சொன்னாங்க உங்களை? இந்த திரையில பார்த்த ஹீரோ வந்து நடிகரை வந்து தரையில பாக்குறதுக்கு எல்லாருக்கும் நேர்ல பாக்குறதுக்கு ஆர்வம் இருக்கும். நான் வேணான்னு சொல்லல. அப்படி அந்த ஆர்வம் உங்க குழந்தை மேல இருக்கிற அக்கறையை விட அதிகமா. அப்புறம் எதுக்கு தான் இதுக்கு நான் வந்து எல்லாருமே காட்டமா சொல்றது வந்து நான் பேரண்ட்ஸ் சார்ல பேரண்ட்ஸ் இது மக்கள் அப்போ மற்றவங்கள பார்த்துருக்கணும், கவர்மெண்ட் தானே பார்த்துக்கணும்னு சொல்லும் போது நான் சொல்றது ஒரே விஷயம் தான். என்னால கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா எனக்கு நான் உங்களுக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா என்னோட ரைட்ஸ் என்னவோ ஓட்டு போடுறது. அது நான் என்ன பண்ணணும்னா என் நாட்டுக்கு யாருக்கு வந்தா முக்கியம் நல்லா இருக்கும், என் வீட்டுக்கு யார் வந்தா யார் கூட ஆட்சிக்கு வந்தா என் குடும்பம் நல்லா வளரும், நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போம், நாட்டு மக்கள் எப்படி நல்லா இருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு நான் என்னோட ரைட்ஸை என்னோட உரிமையை என்னோட பவரை நான் ஓட்டுல தான் காட்டணுமே தவிர கூட்டத்துல போய் நின்று காட்டக்கூடாது. காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் அப்படி காட்டிட்டு போயிடுறேன். நான் இந்த கூட்டத்துல போய் என் குழந்தைய கூட்டிட்டு போய் காட்டணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ஒரு சிலர் பார்த்துன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு பெரிய இதுவும் நடந்திருக்கு. ஆனா நிறைய பேர் கேஷுவலா குச்சைஸ் குல்பியை சாப்பிட்டு போற வீடியோ நான் பார்த்தேங்க. கேஷுவலா குச்சைஸ் குல்பியை சாப்பிட்டு போற பின்னாடி ஆம்புலன்ஸ் நிக்குது. அவங்களாம் ஹியூமனிட்டி இருக்கா? இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு அது தோணுச்சு. சோசியல் மீடியா பொறுத்த வரைக்குமே இப்ப என்ன தெரியுமாங்க மெயினா போகுது, அந்த ஒரு விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு யாருன்னா அந்த ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா தயவு செய்து விட்டுருங்க. உங்க வீட்டு ஃபேமிலியா உங்க வீட்டு ஒரு பர்சனா நினைச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் எது நடந்தாலுமே முன்ன சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு போன் எடுத்துக்கிறீங்க, அச்சோ நம்ம எடுத்து போட்டா வியூஸ் வருமா, ஃபாலோவர்ஸ் வருமா, லைக் வருமா, ஷேர் வருமா, என்னங்க அது வரதுனால என்னங்க யூஸ் ஆயிருப்போது உங்களுக்கு? என்ன அதுல பெனிஃபிட் வந்துரும் சொல்லுங்க? அந்த ஒரு உயிரை எப்படி காப்பாத்தலாம், என்ன ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் கொண்டு வாங்குங்க. ரொம்ப இப்ப அட்வான்ஸா போறது வந்து போன் இருக்கா, அச்சோ நம்ம எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், எடுத்து ஷேர் பண்ணணும். என்னங்க அப்படி பண்ணி என்னங்க வரப்போகுது? அப்படி உங்களுக்கு அந்த ஒரு லைக் ஃபாலோவர்ஸ் வந்து என்னங்க நீங்க சாதிக்க போறீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒரு யூஸும் கிடையாது. ரீல்ஸுக்கும் லைக்குக்கும் ஷேருக்கும் இந்த ஸ்ட்ரீக்குக்கும் மட்டுமே அலைஞ்சு 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 நம்மலாம் மனுஷனா பிறந்த மிருகமாலாம் மாறல, ரோபோவா மாறிட்டு இருக்கோம். ஒரு 5 அறிவு மிருகம் கூட இந்த மாதிரி பண்ணாதுங்க, சத்தியமா பண்ணாது. எந்த மிருகமும் இந்த மாதிரி பண்ணாது. தான் குட்டியை போய் வேற கூட்டத்துக்கு கூட்டு போவாது, கூட்டமா இருக்க இடத்துக்கு தான் குட்டி கூட்டு போவாது. அது போவது கூட அந்த சுத்தி அந்த குட்டிகளை சுத்தி தான் வரும், முட்டை போட்டதும் முட்டையை சுத்தி தான் வரும், அந்த கூட்டை சுத்தி தான் வரும். அந்த ஒரு பேசிக் சென்ஸ் ஒரு சின்ன ஒரு இது வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய லைஃபே போயிடுச்சு, ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனே காலி. அந்த ஒரு குழந்தை இல்லாத ஒரு நொடி எப்படிங்க இருக்கும்? ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை வந்துருச்சு, அந்த குழந்தை வந்து ஒரு கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசு, மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி அது வந்து நமக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புதையல்ன்றது வந்து கிடைக்காதுங்க. நான் தவம் வந்து நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேன். அந்த தவம் வந்து நமக்கு வந்துருச்சுன்னும் போது அந்த வீட்டுல அந்த குழந்தை எழுறதுல இருந்து, தவழ்றதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, ஓடுறதுல இருந்து, அது பண்ற ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாமே ஒரு
விஷயத்தையும் நம்ம ரசிப்போம். அது தூங்குற ஒரு நிமிஷம், அது கண்ண மூடுற நிமிஷம் கூட நம்ம அவ்வளோ ரசிப்போம் ஒரு பேரண்ட்ஸா இருந்து. சரியா? எல்லாருமே இது ஒரு பேரண்டா இருந்து யோசிக்கிற விஷயம் ஷேர் பண்ணும்போது எல்லாருமே கண்டிப்பா பாப்பீங்க. பட் ஆனா வந்து அப்படி இருக்க நீங்க இந்த ஒரு குழந்தை இல்லன்னும் போது அது எப்படியான வலி இருக்கும்னு எனக்கு புரியுது. அந்த ஒரு வலி ஏங்க யோசிக்க மாட்டீங்க? பின்னாடி நடக்க போறத யோசிக்க கூடாதுதாங்க. பட் ஆனா வந்து எந்த சூழ்நிலையில என்ன நடக்குன்றது பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா 2த்தையுமே யோசிக்கணுங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 2 விஷயத்தையுமே யோசிங்க தயவு செய்து. இதுக்கப்புறமாவது வந்து இந்த வீடியோ வந்து யாரையும் நாங்க தப்பு சொல்லி, குறை சொல்லி எதுக்காகவும் இந்த வீடியோ வந்து நாங்க போடல முழுக்க முழுக்க. இதுவரைக்கும் நாங்க அந்த மாரி போட்டதும் கிடையாது. இதுல எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா, அந்த போன உயிர் அந்த குழந்தைங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நாங்க இவ்ளோ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி போடுறோம். ஏன்னா நைட்ல இருந்து இவரு வொர்க் போனாரு. பட் வந்து அந்த வொர்க் என்னால செய்ய முடியல. மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் கூட ஆகல. ஆக்சுவலா இத பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து உட்கார்ந்தாரு. நானும் அப்படியே எழுந்து அங்க உட்கார்ந்திருக்கேன். நான் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணுன்ற மீன்ஸ் வந்து இதுக்கப்புறமா ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ நாங்க முழுக்க முழுக்க பேசிக்கிறோமே சரி, எந்த ஒரு யாரையும் மீன் பண்ணி, யாரையும் தப்பு சொல்லி, யாரையும் குறை சொல்லி சொல்லல. என்னுடைய கருத்து நான் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்றது, சாதாரண எப்பவுமே சமர்ப்பணம். நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது, என்னுடைய தப்பு யார் மேல அப்படின்னு கேட்டா, நான் பேரண்ட் மேல மட்டும் தாங்க சொல்லுவேன். உங்களுடைய நீங்க யார் மேல மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களை வந்து நாங்க லைக் பண்ண சொல்லல, ஷேர் பண்ண சொல்லல, அந்த மாதிரி சொல்லல. கமெண்ட்ல உங்களுடைய கருத்து மட்டும் தெரிவிங்க. யார் மேல மிஸ்டேக்கா இருக்குன்றத நீங்க சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய மிஸ்டேக் வந்து பேரண்ட் மேல மட்டும் தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்க சொல்ற விஷயத்தால வந்து என்னுடைய மைண்ட் தாட் வந்து மாறலாம். இவங்க மேலதான் மிஸ்டேக்ன்றத வந்து நான் தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் எப்பவுமே ஒரு வீட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது ஒருத்தர் வந்து கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகி அவங்க வந்து இட்டு போய் கெட்ட பழக்கத்துக்கு கூட்டு போறாங்கன்னும் போது அவங்க ஒரு பர்சனை நம்ம குறை சொல்லவே முடியாது. நம்ம வீட்டு ஆளை தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்படின்னும் போது ஒரு பேரண்டா நீங்க அவங்க யாருன்னா கட்சி டீம் என்ன வேணாலும் பண்ணட்டுங்க. நீங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போகாம இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குமா? அந்த உயிர் போயிருக்குமா? அப்ப யாருடைய கேர்லெஸ்ங்க இந்த உயிர் போனதுக்கு? இது ஒரு சாதாரண விஷயம் இல்லாம இது ஒரு மேன் மேட் டிசாஸ்டர். சத்தியமா சொல்றேன். ஒரு ஒரு மனிதனே ஒரு ஒரு பேரழிவை உருவாக்கி இருக்கானா இது ஒரு டிசாஸ்டர் தான். இது ஒரு டிசாஸ்டர் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? வெறும் சாதாரண ஒரு இதுவும் நினைச்சுக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது அந்த தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்ல. எப்பயோ ஒரு தடவை நடந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது ஆட்சியில இருக்கும்போது அவங்க கும்பகோணம் மகாமலத்துக்கு இதுக்கு போகும்போது அந்த இடத்துல கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் இறந்தாங்க. எப்படி இறந்தாங்க? எல்லாரும் அவங்கள பார்க்க போய் கூட இறக்கல. எல்லாருமே அந்த கூட்டத்துல சாமி பார்க்க போனவங்க அந்த கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க. அதை விட இது ரொம்ப கொடுமையா இல்லைங்க இருக்கு. உங்க வீட்டு ஒரு ஒரு குழந்தைய ஒரு நினைச்சு பொருட்காட்சிக்கு யோசிங்க. போறீங்களோ இல்ல ஒரு ஒரு பொருட்காட்சிக்கு போறீங்களோ இல்ல இந்த மாதிரி கூட்டம் கட்சி மீட்டிங் மாநாடு எதுக்கு போறீங்களோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது ஒரு கூட்ட நெரிசலான இருக்க இடத்துக்கு போகிறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன்னா கூட எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமாவது இருக்கிற மக்கள் அவங்க குழந்தைங்களை கொஞ்சம் பார்த்து பத்திரமா. ஏன்னா இந்த 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 காலகட்டம் அதாவது இப்ப இருக்கிற நம்ம 2025க்கு அப்புறம் வந்து இதுக்கப்புறமும் இன்னும் வந்து இன்னும் கொடூரமா இருக்கும். கஷ்டம் இருக்கும். குழந்தைங்களை வளர்க்கறதோட கஷ்டம் இன்னும் அதிகமாகும். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமா இருக்கு. நம்ம இன்னும் அதிகமாகணும். நம்மளோட தாட் ப்ராசஸை மாத்தணும். ஒரு கூட்டமா போயிட்டு ஒரு குட்டி செவத்துல போய் முட்டிக்க வேணாம்னு நான் சொல்றேன். அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா மன்னிச்சிருங்க. ஓகேவா? எந்த ஒரு குழந்தையுமே வந்து பெத்தெடுக்கிறதுன்றது வந்து ஒரு தாய்மைக்கு தெரிஞ்ச விஷயங்க. அதை விட அந்த தாய்மை பெத்தெடுக்கிறாங்கன்னும் போது அதுக்கு எதிர்க்க இருந்து பார்ப்பாங்க பாருங்க. அந்த வலின்றது மிக கொடுமையானது. அந்த ஒரு மறுபிறவி எடுத்து அந்த ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறீங்கன்னும் போது அது எவ்வளவு அதனுடைய வலி வேதனை என்னன்னு உங்க ஒரு பேரண்டா உங்களுக்கு தெரியும். தயவு செய்து இந்த ஒரு விஷயம் நாங்க அகைன் அண்ட் அகைன் சொல்றது, இவ்ளோ சேஃப்டி அந்த குழந்தைய பெத்து வளர்த்து எடுத்து எதுக்குங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த உயிரை வந்து பிரிய வச்சிருக்கீங்க? அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அந்த ஒரு விஷயம் மட்டும்தாங்க உண்மையா மனசு கஷ்டமா இருக்கு. அந்த பேரண்ட் அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்கங்க. காலையில ஆக்சுவலா குரூப்ல நான் ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே பார்த்த ஒரே வீடியோ என்ன தெரியுமா? எல்லாருமே மார்னிங் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் ஆனா இன்னைக்கு நான் காலையில பார்த்தது என்னன்னா, அந்த குழந்தைய அப்படி தூக்கிட்டு குழந்தைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தகப்பன் வந்து கதறிட்டு போனது அவ்வளவு பெரிய வலியா இருந்துச்சுங்க தெரியுமா? என்னடா இப்படி வந்து கதறாங்களே, அந்த ஒரு குழந்தை உயிரை எப்படின்னா காப்பாத்திட கூடாதா அப்படின்றதான் தோணுது. ஆனா அந்த குழந்தை உயிரே போயிடுச்சு அப்படின்னும் போது அது அவ்வளோ மிகப்பெரிய வலியா கஷ்டமா இருக்கு. காலையில எழுந்த உடனே உண்மையா நான் அந்த ஒரு வீடியோ தான் பார்த்தேன். மனசு அவ்வளோ கலங்கிடுச்சு. இது வந்து இதுக்கப்புறம் பேசுறதுனால எதுவும் மாற்றம் இருக்க போறது இல்லை. இறந்த குழந்தைகளுக்கும் இறந்த மற்ற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரியவர்களுக்கும் உங்களால எங்களோட முடிஞ்ச இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட இரங்கலை தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் அவங்களுக்காக அவங்க இறைவனடி சேரணும். நல்ல ஒரு இது வேண்டிக்கங்க. கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. தயவு இருக்கிற செஞ்சு உயிருக்கு கண்டிப்பா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உயிர் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச உங்க கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டிக் கொள்ளுங்க. சரியா? எங்களால முடிஞ்சது இந்த ஒரு விஷயம் தான். இந்த ஒரு வீடியோ யாரையும் காயப்படுத்துறதுக்காக கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்க எதுக்காகவும் போட எந்த ஒரு கிடையாது. கட்சியை சாடியோ எந்த ஒரு கூட்டத்தை எதுக்காகவும் சாடியோ நாங்க பேச பேசல. கிடையாது.
அந்த உயிர் போன அந்த குழந்தைங்களுக்காக தான் முக்கியமா நாங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுற ரீசன் அதுதான். அவ்வளவு கஷ்டமா இருக்கு. காலையில நைட்ல இருந்து இந்த ஒரு இன்சிடென்ட் கேட்டதுல இருந்து ஏதோ மாதிரி எங்களுக்குள்ள இருக்குங்க. ஏதோ நம்ம வீட்டு குழந்தைக்கு ஏதோ ஆன மாதிரி அந்த ஒரு ஃபீல் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இல்ல பிரதர் சகோதரா, நீ இந்த மாதிரிலாம் பேசிருக்கீங்க, இதெல்லாம் பேசணும், நீங்க இதெல்லாம் பேசல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா அதையும் சொல்லுங்க. நான் இதுக்கப்புறம் பேச்சு, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆல்ரெடி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் கான்செப்ட் எழுதிட்டேன். அது பேச முடியல. பட் ஆனால் இது வந்து தவிர்க்க முடியாதது. இது பேசாமல் இருந்தேன்னா அது நான் என் இனத்துக்கு செய்கிற துரோகம், என் தமிழ்நாட்டுக்கு தமிழினத்துக்கு செய்கிற துரோகம் ஆகிடும். அதனால இதெல்லாம் நான் வந்து தவிர்க்க முடியாதுங்க. ஏன்னா பாவங்க எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு தாங்க நம்ம ஒரு மொழியோ நம்ம நாட்டு மக்களையோ ஒரு இதுன்னு தாண்டி மேலே வரும். நீங்களா திருப்பி ஒரு சூழல்ல போய் மாட்டி சிக்கிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். ப்ளீஸ் யார் வேணாலும் எப்படி வேணாலும் போங்க. மன்னிச்சிருங்க. ஏதாவது தப்பு செஞ்சா தயவு செய்து அந்த குழந்தைங்களை வந்து சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்கணும் பேரண்ட்ஸ். இது ஒன்றிதான் சொல்ல முடியும். அந்த குழந்தை எப்படி நீங்க பெற்று எடுக்கிறீங்கன்ற அந்த வழி வேதனை உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த குழந்தையை எப்படி காப்பாத்தி இந்த சமூகத்துல நம்ம எப்படி வளர்க்குறோன்றதுதான் பேரண்டோடைய கடமை எல்லாமே இருக்கு. அந்த குழந்தை உயிரை வந்து நீங்க எப்படி காப்பாத்துறீங்கன்றதான் மிகப்பெரிய கடமை. பெத்துக்கிறது கூட மிகப்பெரிய கஷ்டம் கிடையாது. அதை வளர்த்து அந்த குழந்தைய ஸ்டேபிளா நிக்க வைக்கிறது மட்டும் தான் உங்களுடைய இது. சரியா? எமோஷனலா ஏதாவது பேசிருந்தா மன்னிச்சிருங்க. யாரோட மனசு புண்படுத்தணுன்றதுனால நான் இல்லை. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க இது வரைக்கும் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. வேற எதுவும் சொல்ல விரும்பல. பாய், நன்றி, வணக்கம்.